பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்ராலின் என்ன யோசனை ரொம்ப பலமா இருக்கு? அப்படிலாம் இல்லடி, அது சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். அதைத்தான் என்ன மேடம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஆனா உன ஏதோ யோசனையில உட்காந்துடுற. ஐயோ இல்லடி வைஷு, எல்லாம் அவனாலதான். யாரால? ஓ உங்க ஆத்துக்காரர்னாலயா? ஆமா அவனாலதான். சரி சரி, என்னடி ஆச்சு? அது சார் உங்ககிட்ட சரியா பேசுறது இல்லையா என்ன? அப்படிலாம் இல்லடி, என்கிட்ட நல்லா பேசுறான்னு சொல்ல முடியாது, நல்லா பேசலன்னு சொல்ல முடியாது. மித்து, நீ குழப்புற மாதிரி இப்ப ஏதாச்சும் சொன்னியா, இல்ல நான் தான் நீ சொன்னதை கேட்டு குழம்பிட்டனா? என்ன புரியல? இல்லடி, பொண்ணு ஆதி சார் உங்ககிட்ட நல்லா பேசுறாருன்னு சொல்லணும், இல்லைன்னா நல்லா பேசலன்னு சொல்லணும். ரெண்டுமே இல்லாம நல்லா பேசுறாருன்னு சொல்ல முடியாது, பேசலன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னா பின்ன குழம்பாம என்ன பண்ணும்? அதனாலதான் கேட்டேன். அது சரி வைஷு, அவன்கிட்ட நல்லா தாண்டி பேசுறான், ஆனா சம்திங் ஏதோ ஒன்று அவன்கிட்ட மிஸ் ஆகுது. எப்போவுமே அவன் கண்ணில் நிறைய காதல் தெரியும், இப்போலாம் அவன் கண்ணில் நான் நிறைய பயத்தை பார்க்குறேன்டி. பத்தாத்துக்கு அடிக்கடி வேற என்கிட்ட என்னை விட்டுட்டு போயிடுவியாடி, என்ன உனக்கு பிடிக்கலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காண்டி. முன்னாடிலாம் அவன் இப்படி கிடையவே கிடையாதுடி. நான் இப்போது அவன் என்கிட்ட என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்டான், நான் பிடிக்காதுன்னு சொன்னால் சிரிச்சுக்கிட்டே போயிடுவாண்டி, இல்லைன்னா ஏதாச்சும் கலாய்ச்சி விட்டுருவான், இல்லைன்னா சம்திங் ஏதாச்சும் சொல்லுவான். இப்போலாம் நான் பிடிக்கலன்னு சொன்னேன், அடுத்த செகண்டே அவன் ஃபேஸ் மாறிடுது தெரியுமா? பின்ன அவர் உன்கிட்ட ஆசையா என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்கிறாரு. நீ பிடிக்கும்னு உன் மனசுல உள்ள ஆசையா அவர்கிட்ட சொன்னாதான் என்ன? எப்ப பார்த்தாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி பிடிக்கலன்னு சொன்னா அப்புறம் அவர் ஃபேஸ் டல்லாக தானடி செய்யும். இங்க பாரு மித்து, நீ ஆதி சாரை எந்த அளவுக்கு விரும்புறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட ஆதி சார் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறாரு, நீ ஏண்டி வாயை திறந்து அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அவர் சந்தோஷமா இருப்பார்ல? நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டி. நான் கண்டிப்பா என் மனசுல உள்ளதை சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அதை பார்க்கணுன்னு தான் எனக்குமே ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் ஃபேஸ் எப்படி இருக்கும், என்ன ரியாக்ஷன் கொடுப்பான்னு பார்க்கறதுக்கு. ஆனா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எதை செய்யறதா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும், பிளான் பண்ணாம செஞ்சா சொதப்பிடும். அதாவது நேரம் காலம்லாம் பார்த்து தான் பண்ணணும். ஸோ அதுக்கான நேரம் காலம் தான் ஹிட்லரோட பர்த்டே. ஸோ பர்த்டே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிடி. எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா அவன் ஒரு வாட்டியும் என்ன உனக்கு பிடிக்கலடின்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு வாயால சொல்ல, சீக்கிரமாவே எனக்கு அவங்கிட்ட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிட்லர், உன்னை மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கு. அடிப்பாவி, இவ்வளோ ஆசையை வச்சுட்டு எதுக்குடி? ஆதி சாரை பார்த்தா உண்மையாவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஒழுங்கா அவர்கிட்ட உன் மனசுல உள்ள லவ்வை சீக்கிரம் சொல்ல பாரு. கண்டிப்பா அவன் பர்த்டே எனக்கு என் மனசுல உள்ளதை சொல்லதான் போறேன். வைஷு, நீனா அதுக்குள்ள கிளம்பிட்ட. அர்ஜுன் தான் உன்னை அழைக்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னார்ல, பின்ன நீ அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆமா மித்து, ஆக்சுவலா அர்ஜுன் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஆனா நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னடி சொல்ற? நீ அர்ஜுன் வீட்டுக்கு போறியா? ஆமாண்டி, அர்ஜுன் வரத்துக்கு 1 hour மேல ஆகும்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா அதுக்குள்ளாரே நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை சர்ப்ரைஸா விசிட் பண்ணா நல்ல சர்ப்ரைஸா வரல, அதுக்குதான். அது சரி, லட்சுமி அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அம்மாக்கு தான் ஏற்கனவே தெரியுமேடி. அர்ஜுன் தான் அம்மா கிட்ட கால் பண்ணி வைஷுவை என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணணும், நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டாரு. அதனால அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி மித்து, நான் சீக்கிரம் அர்ஜுன் வீட்டுக்கு கிளம்புறேன், இல்லைன்னா அவரே இங்க வந்து நின்ற போறாரு. சரி, நான் போய் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்றேன். சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஐயோ, நம்ம வேற அர்ஜுனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமே வந்துட்டோம். நம்ம அங்கேருந்து இங்கே வர கேப்ல ஒருவேளை அவரு நம்ம வீட்டுக்கு நம்மளை பிக்கப் பண்ண போயிருந்தா, ஐயோ இப்போ என்ன பண்றது? கடவுளே, அர்ஜுன் வீட்டில தான் இருக்கணும். அடடா வைஷு, வாடா, எப்படி இருக்க? பாட்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. மித்ரா, லக்ஷ்மி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. என்னம்மா திடீர்னு வீட்டுக்குலாம்? ஐயோ, நான் வேற ஒருத்தி உன்னை நிக்க வச்சுட்டே பேசிட்டே இருக்கேன் பாரு, வந்து உட்காரு. இருக்கட்டும் பாட்டி, அது அர்ஜுன் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு, அதான். ஐயோ ஆமா, அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருந்தான் வைஷு வீட்டுக்கு போயிட்டு வைஷுவை கூப்பிட்டுக்கிட்டு இன்விடேஷன் வைக்க போகணும்னு. ஆனா அவன் தானே உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான், நீ வந்திருக்கடா? இல்ல பாட்டி, அது வைஷு நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ அர்ஜுனுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்திருக்க, கரெக்டா? எப்படி பாட்டி, எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான், ஏன்னா உங்க வயசை கடந்துதான் நானும் வந்திருக்கேன். பாட்டி, அப்புறம் அர்ஜுன் வீட்டுல தானே இருக்காரு, அவர் இன்னும் கிளம்பலையே? ஆமாண்டா வைஷு, அவன் இன்னும் கிளம்பல, ரூம்ல ரெடி ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் கூப்பிட்டு வரட்டுமா? ஐயோ பாட்டி, இருக்கட்டும், அது நானே அவரை ரூம்ல போய் பார்க்கட்டுமா? பாருமா, போய் தாராளமா பாரு.
அர்ஜுன் ரூமுக்கு போறதுக்கு என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேட்குற? நீ அவனுக்கு பொண்டாட்டியாக போற, நீ அவன் ரூமுக்கு போறதுக்கு என்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரியா? நீ போய் பாரு போ. சரிங்க பாட்டி. என்ன இது, பாட்டி அர்ஜுன் ரூம்ல தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ரூம்ல அர்ஜுனை காணோம். எங்க போயிட்டாரு இவரு? ஹே பாப்ஸ், ஐயோ கடவுளே. ஹே வைஷு, நீ எங்கறீங்க? அம்மா என்ன இது, நீ பாட்டுக்கு பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு. ஹே என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ என்ன இவர் எப்படி நிக்கிறாரு? ஒருவேளை குளிச்சுட்டு இருந்திருப்பாரோ? ஐயோ வைஷு என்னடி இதெல்லாம்? பேசாம வெளியில வெயிட் பண்ணி இருந்திருக்கலாமோ? வைஷு உங்ககிட்ட தாண்டி கேட்கிறேன், என்னாச்சு? நீ ஏண்டி அந்த பக்கமே திரும்பிக்கிட்டு இருக்க? உண்மையாவே நீ வருவனே நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. ஓ சர்ப்ரைஸ். அர்ஜுன், அது நான் வெளியில வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. என்னது வெளியில வெயிட் பண்றியா? என்னடி ஆச்சு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், அப்போலேருந்து அந்த பக்கமே பார்த்து பேசிட்டு இருக்கேன். முதல்ல என்ன பாரு. நான் மாட்டேன். என்ன எப்படி சொல்றான்? என்னாச்சு இவளுக்கு? ஐயோ ஆமா, நம்ம டவலோட நிக்கிறோம், குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்துட்டோம். ஐயோ இதனால தான் திரும்பிக்கிட்டா போல இருக்கு. அர்ஜுன், அது வந்து நான் வெளியில வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. ஓகே வைஷு. வைஷு பாத்து. அர்ஜுன், அர்ஜுன், அது நான் தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன். சரி அர்ஜுன், நான் வெளியில வெயிட் பண்றேன். அர்ஜுன் என்ன பண்றீங்க? விடுங்க அர்ஜுன். வைஷு ப்ளீஸ். அர்ஜுன் இல்ல, அது வைஷு ப்ளீஸ் என்ன பாரு. இல்ல அர்ஜுன், அது நான் வெளியில வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. வைஷு என்ன பாருன்னு சொன்னேன். இல்ல அர்ஜுன், அது நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். வைஷு என்ன பாருடி. இல்ல அது வைஷு, எனக்கு உங்ககிட்ட எல்லா உரிமை இருக்குன்னு நினைச்சா நீ திரும்பு, இல்லைன்னா நான் கையெடுக்கிறேன், நீ போ. அர்ஜுன். தேங்க்ஸ் டி வைஷு, லவ் யூ. லவ் யூ டு அர்ஜுன். வைஷு, நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றேன், பட் சத்தியமா முடியலடி. ஸோ அர்ஜுன், அது அது வந்து வைஷு ப்ளீஸ் டி. அர்ஜுன் இல்ல, அது இட்ஸ் ஓகே டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வைஷு லவ் யூ அர்ஜுன். லவ் யூ டி. கொஞ்சம் இரு, டோரை லாக் பண்ணிட்டு வரேன். அர்ஜுன், அர்ஜுன். ஐயோ டி அர்ஜுன், என்னடா பண்ண பாக்குற? வைஷு அது சாரி டி. வைஷு சாரி டி, அது சத்தியமா தெரியாம பண்ணிட்டேன்னா சொல்ல மாட்டேன், கண்ட்ரோல் பண்ண முடியாம தான். சாரி 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 டி. சரி ஓகே அர்ஜுன், விடுங்களேன், நான் போறேன். மூளை விடுன்னு தான் சொல்லுதுடி, மனசு விட்டதை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுது. ஸோ கண்டினியூ பண்ணலாமாடி? அர்ஜுன் அடி வாங்க போறீங்க, விடுங்க அர்ஜுன். முதல்ல எங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீ சொல்றதும் சரிதான்டி. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நீ இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் தப்பு பண்ணிடுவேன். சரி ஓகே, நீ வெளியில வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே? என்னது? உங்களை விடுங்க அர்ஜுன். ஹலோ மேடம், எனக்கு உங்ககிட்ட எல்லா உரிமையுமே இருக்கு, அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா? ஓகே சார், பட் இப்போதைக்கு பார்ஷியலி தான் உரிமை வந்திருக்கு. ஃபுல்லா உரிமை வரதுக்கு மேரேஜ் வரைக்கும் டைம் இருக்கு சார், அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல என்ன விடுங்க. ஓ நீங்க அப்படி வரீங்க, சரி சரி மேடம், இன்னும் 1 month தான் இருக்கு, அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே? சரி சரி ஓகே, நான் ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, யாராச்சும் ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்கல்ல, அதனால நான் வெளியில போறேன், விடுங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க தான் நீ ரூம்குள்ளார இருந்தா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கண்ட்ரோல் போகி எங்க மொத்தத்தை எடுத்துருவணும்னு. அதனால நீ வெளியிலே நின்னு மாத்தாயே, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. உங்களை விடுங்க அர்ஜுன், விடுங்க. விடுறேன், இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயேன். என்ன? அது ஒருவேளை இப்போ நமக்குள்ளார எல்லாம் நடந்திருந்தா என்னடி பண்ணிருப்ப?
என்ன பண்ணியிருப்பேன்? உண்மையை சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அர்ஜுன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் என்ன மனசார விரும்ப ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே உங்களுக்கு நான் முழுசாக சொந்தமாயிட்டேன். உங்களுக்கு சொந்தமான ஒன்றை உங்ககிட்ட கொடுக்கறதுல எனக்கு எப்போவுமே சம்மதம் தான். சரி, ஓகே, நீங்கள் கேட்டதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் கிளம்பட்டுமா? வைஷு, உண்மையாவே நீ கிடைக்கிறதுக்கு நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன்டி. என் மேல உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே புண்ணியம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்றேன். சத்தியமா இந்த அட்வான்டேஜை நான் மிஸ்யூஸ் பண்ணிக்க மாட்டேன்டி. நமக்குள்ள எதா இருந்தாலும் அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான், ஓகேவா? அர்ஜுன், எனக்கு உங்க மேலேயும் உங்க கண்ணியத்து மேலேயும் நிறைய நம்பிக்கை இருக்கு அர்ஜுன். அதனால தான் அப்படி சொன்னேன். ஏன்னா அர்ஜுனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட லிமிட்டை கிராஸ் பண்ணினதே கிடையாது. சரி, ஓகே, எல்லாரும் ரொம்ப தேடுவாங்க. டைம் வேற ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, ஓகே? சரிடி. லவ் யூ so much டி. சரிங்க அர்ஜுன் சார், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஐயோ கடவுளே, இன்னும் எத்தனை நாள் தான் அவகிட்ட நான் உண்மையே சொல்லாமே இருக்க போறேன்? மூளை அவகிட்ட நீதான் பாவான்னு சொல்லுன்னு சொல்லுது, மனசு அவகிட்ட சொல்லாதுன்னு சொல்லுது. மூளைக்கும் மனசுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ஒரு நாளும் நான் எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் என் மித்து கண்ணுல எனக்கான காதல் ஒரு நாளும் அதிகரிச்சுட்டே போகுது. அவ என்கிட்ட பேசுறதுலே தெரியுது அவ எனக்கு எந்த அளவுக்கு விரும்புறா, என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. அது எல்லாமே நான் அவ பாவான்னு தெரிஞ்சோன்னு சுக்கு நூறா உடஞ்சு போயிடும்ல. எல்லாத்தையும் தாண்டி என் மித்து பாப்பா என்ன நிறைய நம்புறா. நான் மட்டும் அவ பாவான்னு தெரிஞ்சா அவ அந்த நொடியே என்ன வெறுத்துருவா. அட் த சேம் டைம் அவகிட்ட சொல்லாம இருந்தாலும் அவ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி தோணுது. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே சத்தியமா தெரியல. மித்து பாப்பா, நீயா? நானே தான். ஏன் நீ கூப்பிட்டா மட்டும் தான் உன் கேபினுக்கு நான் வரணுமா? நானே வரக்கூடாதா என்ன? சாச்சா, அப்படிலாம் இல்லடி. உனக்கு இங்க வரதுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. அது திடீர்னு வந்திருக்கியா, அதான் கேட்டேன். இல்ல, அது மழையில நனைஞ்சேன்னு சொன்னல, அதான். ஃபீவர் ஏதாச்சும் இருக்கா, நீ ஓகேவான்னு கேக்குறதுக்காக வந்தேன். ஐயோ கடவுளே, என் மித்து பாப்பா என்கிட்ட அக்கறையா பேசுறதுலே தெரியுது அவ என்னை எந்த அளவுக்கு விரும்புறான்னு. அவகிட்ட போய் உண்மையே சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கிறதே குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் என்னதான் பண்றது சத்தியமா எனக்கு தெரியல. சாரிடி மித்து, சாரி. எனக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுதுடி. ஆனா சொன்னானே என்ன எங்க விட்டுட்டு போயிடுவேன்னு பயமா இருக்குடி. சாரிடி, நான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சாரி. உங்ககிட்ட தான் கேக்குறேன். மழையில் நனைஞ்சி ஃபீவர் ஏதாச்சும் வந்துச்சா? அது லைட்டா தான் நனைஞ்சேன், அதனால ஒன்றும் இல்லை. தேங்க் காட். நான் கூட எங்கடா உனக்கு அன்னைக்கு மாதிரி ஃபீவர் வந்துட்டோம்னு நினைச்சேன். இதை சொல்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? சரி, ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கட்டுமா? என்னடி கேளு. இல்ல, அது கொஞ்ச நாளா நீ சுத்தமா ஆள் சரியே இல்ல, அதான். என்னாச்சு? அது நான் நல்லா தாண்டி இருக்கேன். இல்லையே, நீ நல்லா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னாச்சு உனக்கு? அது வந்து வெயிட், அந்த யூகே ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குமான்னு நீ டென்ஷன்ல இருக்க, கரெக்டா? ஆமாண்டி, எங்க கையை விட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னது பயமா இருக்கா? அதுவும் தி கிரேட் ஆதித்யா சாருக்கு பயமா இருக்கா? யோ, என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்கா? நீதான் அடிக்கடி சொல்லுவல்ல, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது எப்படியாச்சும் நம்ம கைக்கு வந்து சேரும்னு. பின்ன இருக்கு நீ பயப்படுற? இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் உன் கைக்கு வந்து சேரும், ஓகேவா? அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன்டி. சிம்பிள், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு போய் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? இங்க பாரு, பொண்ணோடதா இருந்துச்சுன்னா, உனக்கானதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது உன்னை வந்து சேரும், ஓகேவா? நீ சும்மா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஓகே? சரி, ஓகே, எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் போய் பாக்குறேன். மித்து பாப்பா, ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, அது உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். எனக்கு வேலை நிறைய இருக்கு, என்ன கேட்கணுமோ சீக்கிரம் கேளு. இல்லடி, அது ஒரு வேலை. நான் உன்னை விட்டு விலகி போய் இந்த கல்யாணம் நடக்காம இருந்தா என்ன பண்ணுவ? மித்து, சாய் மூடு. இப்ப எதுக்கு நீ பைத்தியக்காரத்தனமா கேட்டுட்டு இருக்க? அது என்ன விலகி போயிட்டு கல்யாணம் நின்று போயிட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்குற? இங்க பாரு, இன்னொரு வட்டலாம் அப்படி என்கிட்ட கேட்காத, சரியா? ஏன்னா இந்த கல்யாணத்தை பத்தி எவ்வளோ கனவோட இருக்கான்னு தெரியுமா? கிளையில எல்லாரும் எவ்வளோ கனவு கண்டுகிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ பாட்டுக்கு சும்மா இந்த டைம்ல வந்து நீ என்னை விட்டு விலகி போயிடுவ, கல்யாணம் நடக்கலைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டுகிட்டே இருக்க. அதான்
கோபத்தில் அடிச்சிட்டேன். சாரி. இனிமே அப்படி கேட்காத சரியா? மித்து, நீ அடிச்சதுல எனக்கு தெரியுதுடி இந்த கல்யாணம் நடக்கிறதுல நீ எவ்வளவு ஆசையா இருக்கன்னு. நீ என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கடி. ஆனா உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லாம ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்டி. சத்தியமா என்னால முடியலடி, முடியல. ஜூ, சின்னாச்சி ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, அது நீ டக்குன்னு கேட்டோன்னே அதான் கோவம் வந்து அடிச்சிட்டேன். மற்றபடி வேணும்லாம் அடிக்கலை. நீ தானே அன்னைக்கு நான் உங்ககிட்ட கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது நீ என்ன திட்டின, அது மாதிரி தான் இது. ஆனால் அன்னைக்கு நீ வேற ஒரு ரீசனுக்காக திட்டின. ஆனால் இன்னைக்கு நான் உன்னை அடித்ததுக்கான காரணம், எல்லாரும் இந்த கல்யாணத்தை பற்றி எவ்வளோ கனவோட இருக்காங்க. அதோட இன்விடேஷன்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இன்விடேஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரியவங்க எல்லாரும் ரொம்ப ஆசையாக இருக்கும்போது நீ இப்படி பேசினா அதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை சரியா? இல்லடி, அது நான் தான் சாரி சொல்லணும். ஆக்சுவலா இப்படி உங்ககிட்ட நான் கேட்டுக்க கூடாதுல்ல. சாரி. ஆமாம், உன் மேலே தான் தப்பு இருக்கு. இன்னொரு வாட்டிலாம் இப்படி வந்து சொல்லாத சரியா? மித்து பாப்பா, என்ன உனக்கு பிடிக்கும்லடி? ஆஹா ஜோ, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். பொண்ணு எனக்கு எப்பவுமே பிடிக்காது, போதுமா? எப்பவுமே பிடிக்காதாடி? என்னாச்சு உனக்கு இப்படி கேட்குறான்? ஹே, என்னாச்சு உனக்கு? அது பொண்ணுலடி மித்து, உண்மையில நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன்டி. நீ இல்லாத ஒரு லைஃபை என்னால் சத்தியமா நினச்சி பார்க்க முடியாதுடி. எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடி ப்ளீஸ். ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? இவன் இப்படி பேசும்போது எனக்கு உண்மையாகவே மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் எப்படி நான் உன்னை விட்டுட்டு போவேன்? மித்து பாப்பா உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறான்னு தெரியுமா? உன்னை நான் எதுக்கு விட்டுட்டு போகணும்? அதுக்கான காரணம் என்ன வரப்போகுது? அவ்வளோ அன்பை அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி அன்பு கிடைக்காதான் தான் ரொம்ப வருஷம் ஏங்குனேன். அது இப்போ கிடைக்கும்போது நான் எதுக்காக உன்னை விட்டுட்டு போகணும்? இவன் ஏன் இப்படி பேசுகிறானே தெரியலை. மித்துக்குட்டி, நீ கூட இல்லைன்னா ஆதின்னு ஒருத்தவன் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டான்டி. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடி ப்ளீஸ். இப்போ எதுக்கு இவ்வளோ சோகமாக பேசிகிட்டு இருக்கேன்? நான் ஒன்று சொல்லவா? இந்த மாதிரி சோகமாக பேசுறது உன் ஃபேஸ்க்கு சுத்தமாக செட்டே ஆகலை. அதோட நீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்கிறேன். என்னால் எப்படி விட்டுட்டு போக முடியும்? அது என்னால் எப்படி விட்டுட்டு போக முடியும்னு சொன்னேன். அது இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு எனக்கும் கல்யாணம். இந்த டைமில் போய் எப்படி? அதான், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சரியா? எனக்கு ஒன்று எப்போவுமே பிடிக்காது தான். இருந்தாலும் பெரியவங்களாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்க கல்யாணம், அதனால மட்டும்தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை சரியா? சரி ஓகே, என்னை விட, நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்கு. மித்துக்குட்டி, ஐ லவ் யூ டி. இந்த ஆதியோட மனசுல சாகிற வரைக்கும் மித்து பாப்பா மட்டும்தான் இருப்பா. இதை நீ எப்பவுமே மறந்துடாது சரியா? ஹிட்லர் உன் மித்து பாப்பா மனசுலையும் நீ மட்டும்தான் ஹிட்லர் இருக்க. உன்னை தவிர என் லைஃப்லையும் என் மனசுலையும் வேற யாருக்குமே இடம் கிடையாது. நீ இப்படி கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போவே கட்டி பிடிச்சி உன் மித்து பாப்பா உனக்கு எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இல்லை ஹிட்லர், சாரி, மன்னிச்சிக்கோ. அது பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸாக சொல்லணும்னு இருக்கேன். ஏன்னா லைஃப்பில் நீ எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சந்தோஷம், அதுவும் பர்த்டே அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால தான் சாரி, உன் மித்து பாப்பாவை மன்னிச்சிடு. சரி ஓகே, விடு, டைம் ஆகுது. சரிடி, அது நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வெளியில் போகிறேன். நீ டைமுக்கு சாப்பிட்ரு சரியா? நான் கால் பண்ணுவேன், சாப்பிடலன்னு சொல்லாத ஓகே? சரியா, அதை விடு. சரிடி, நீ போ. குட்டி, சத்தியமா என்னால முடியலடி. ஒரு வாட்டியும் அவ்வளோ காதலோட நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் உங்ககிட்ட உண்மையே சொல்லாம நான் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கேங்கிற குற்ற உணர்ச்சியில நான் எப்படிலாம் துடிக்கிறேன்னு தெரியுமாடி? சத்தியமா முடியலடி, முடியல. பேசாம உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு எனக்கு தோணுதுடி. ஆனா சொல்லிட்டா நீ எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியலடி. இப்போ உன் கண்ணுல எனக்காக தெரியற காதெல்லாம் நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் இருக்குமாடி? ஐயோ கடவுளே, கடவுளே, எதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை? நான் சின்ன வயசுல அவளை தெரியாம கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? டேய் மச்சான், UK ப்ராஜெக்டோட கொட்டேஷனை எனக்கு மெயில் பண்ண சொல்லியிருந்தானடா, ஏன்டா பண்ணல? அது கொஞ்சம் மறந்துட்டேன்டா. நான் இதோ இப்பவே பண்றேன்.
டேய் அது இரு, இப்ப எதுக்கு நீ ஒரு மாதிரி இருக்க? என்னடா ஆச்சு? இல்லடா அது ஆதி உங்ககிட்ட என்னாச்சுன்னு கேட்டேன். அது இதுன்னு எதையும் கேட்கல. ஒழுங்கா அது இதுன்னு இழுக்காம என்னாச்சுன்னு சொல்லு. மச்சான் என்னால சத்தியமா முடியலடா, முடியல. ஏன்னா மித்தோட கண்ணுல நாளுக்கு நாள் எனக்கு கணக்கு அதுல அதிகரிச்சுட்டே போகுதுடா. எங்க அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைன்னு எனக்கு தோணுதுடா. இல்ல புரியல, என்ன தகுதி இல்லைன்னு உனக்கு தோணுது? டேய் அவன் எனக்கு எந்த அளவுக்கு நம்புறான்னு அவ கண்ணை பார்க்கும் போதே எனக்கு தெரியுதுடா. ஆனா அந்த நம்பிக்கைக்கு சரியான ஆள் நான் இல்லடா. அவ பாவா நான் தானடா. இந்த உண்மையா அவகிட்ட நான் சொல்லியிருக்கணும் தானடா. ஆனா நான் இப்ப வரைக்கும் சொல்லாம மூடி மூடி வச்சுக்கிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா மச்சான். அதுக்கு என்ன பண்ண போற? நீ தான் போய் அவங்க பாவான்னு சொல்ல போறியா? தெரியலடா, ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடா. பேசாம அவகிட்ட நான் தான் அவ பாவான்னு சொல்லிட போறேன்டா. என்னால டெய்லியும் மனசுக்குள்ளார இந்த உண்மையை அவகிட்ட சொல்லாம சத்தியமா முடியல மச்சான், முடியல. அது பைத்திய மாதிரி பேசாதாதி. நீ இப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும்டா. நான் போய் சொன்னா கண்டிப்பா என் மித்து என்னை விட்டுட்டு போயிடுவாடா. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல மச்சான். ஏன்னா அவ அவ கண்ணுல என்ன அந்த அளவுக்கு நம்புறாங்கிறது நல்லா தெரியுதுடா. நீயே சொல்லுடா, உன்னை ஒருத்தவங்க அவ்வளவு நம்பும் போது உண்மையில அவங்க நிறைய நம்பிக்கை வச்சிருக்கும் போது அவங்க கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டு உன்னால எப்படி மச்சான் அவங்க கிட்ட கேஷுவலா இருக்க முடியும்? என்னால சத்தியமா முடியலடா. அதான்டா அவகிட்ட பேசாம எல்லாத்தையும் சொல்லிடலாமான்னு எனக்கு தோணுது. டேய் அது சும்மா நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காது சரியா? எதுக்குடா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாராதி, இதுல மிஸ்டேக் எதுவுமே இல்லடா. இதோட நான் எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? நீ இந்த விஷயத்துல இவ்வளவு குற்ற உணர்ச்சி ஆகணுங்கிற அவசியமும் இல்லடா. அதோட நீ போய் இது எல்லாத்தையும் மித்ரா சிஸ்டர் கிட்ட சொல்லணுங்கிற அவசியமும் இல்லடா. இவ்வளவு நாள் எப்படி அவங்க தான் உன் குட்டிமானு நீ தெரியாம மித்ரா சிஸ்டர் லவ் பண்ணியும் அதே மாதிரி இதுக்கப்புறமும் மச்சான் எதுக்கு மச்சான் தேவையில்லாம ஒண்ணு நீயே குற்ற உணர்ச்சியில தள்ளிக்கிற? இல்லடா வருண், ஒரு நாளும் என் மித்துக்கிட்ட உண்மையே சொல்லாம எவ்வளவு குற்ற உணர்ச்சியில அவளை பார்க்கும் போதெல்லாம் தவிக்கிறேன்னு எனக்கு தாண்டா தெரியும். என் மித்துக்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவ எந்த டிசிஷன் எடுத்தாலும் எனக்கு ஓகேடா. ஏன்னா இத்தனை வருஷமா ஆறாத காயத்தை அவளுக்கு நான் கொடுத்துருக்கேன்டா. அதுக்கான தண்டனையா இதை நான் எடுத்துக்கிறேன் மச்சான். என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு என் மித்துக்கிட்ட நான் தான் அவ பாவாங்கிற உண்மையை சொல்ல போறேன்டா. என்னடா பேசுற? தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதடா. இல்லடா வரும், நீ என்ன சொன்னாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் மித்துக்கிட்ட எல்லா உண்மையும் நாளைக்கு சொல்லதான் போறேன்.